இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது இளம் வயதில் முடியுதிர்வு ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி. ஒரு நாளைக்கு 50 - 100 முடி வரை உதிர்வது சாதாரணமாக கருதப்படுகிறது. ஆனால் திடீரென்று அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படின் அவற்றை நாம் அவதானிக்க வேண்டும், காரணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று நாம் இந்த காணொளியில் இதற்கு முக்கியமாக பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக மரபணு அல்லது பரம்பரை காரணங்கள். உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உறவினருக்கோ இளம் வயதில் முடியுதிர்வு ஏற்பட்டிருப்பேன் உங்களுக்கு அது ஏற்படக்கூடும். இதை நாங்கள் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியா என்று அழைப்போம். இரண்டாவது காரணம் ஸ்ட்ரெஸ், உடல் அல்லது மன அழுத்தம் காரணமாக முடியுதிர்வு ஏற்படும். உதாரணமாக தேர்வு நேரங்களில் ஏற்படும் மன அழுத்தம், திடீரென்று ஏற்படும் உடலில் ஏதாவது ஒரு நோய், அறுவை சிகிச்சை அல்லது மன அழுத்தம் இவ்வாறு ஏற்படும் போது உங்கள் உடல் அதிக ஸ்ட்ரெஸ்ஸிற்கு உள்ளாவதால் தலைமுடி உதிர வாய்ப்புள்ளது. சாதாரணமாக இவ்வாறு ஏற்படி 10 - 12 வாரங்களின் பின்னே தலைமுடி உதிர்வு அவதானிக்கப்படும். இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் உடலிலிருந்து அகலும் போது மீண்டும் முடி முளைக்க அதிக வாய்ப்புள்ளது. மூன்றாவதாக ஹோமோன் அல்லது உடலில் ஏற்படும் குறைபாடுகள். உதாரணமாக இரும்பு சத்து குறைபாடு, தைராய்டு குறைபாடு, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் எனப்படும் பெண்களுக்கு ஏற்படும் ஹோமோன் குறைபாடு இவ்வாறான காரணங்களாலும் முடியுதிர்வு ஏற்படும். நான்காவதாக வாழ்க்கை முறை மாற்றங்கள். சரியான தூக்கமின்மை, சோர்வு, நிறைவான உணவை உட்கொள்ளாமை இவையும் முடியுதிர்வு ஏற்படுவதற்கான காரணங்களாகும். இவ்வாறு ஏற்படின் உங்கள் அருகிலுள்ள தோல் நோய் வைத்திய நிபுணரை அணுகுங்கள். அவர் உங்கள் தலைமுடியின் உதிர்வதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை சரிப்படுத்துவதற்கான அறிவுரைகளை வழங்குவார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, போதுமான தூக்கம், இரசாயன பதார்த்தங்களை தவிர்த்தல் போன்றன உங்கள் தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி செய்யும். நினைவில் வையுங்கள், இள வயதில் முடியுதிர்வு ஏற்படுவதற்கு மரபணு, ஹோமோன் குறைபாடு, ஸ்ட்ரெஸ் போன்ற பல காரணங்கள் உள்ளன. அவற்றை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை வழங்கும் போது அவற்றிலிருந்து நாம் மீளப்பெற முடியும்.